ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு வர எந்த பிரச்சனையுமே நம்ம தொழிலை வந்து பாதிக்காத அளவுக்கு நம்ம தான் நம்ம தொழிலை வந்து கரெக்டாக கொண்டு போகணும். அதை தான் எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸை தைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸை தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இப்படி தான் தைக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு தைக்கணும். இன்னும் வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து நம்ம அந்த ப்ளவுஸுக்கு என்னென்ன உண்டோ எல்லா பீஸுமே நம்ம வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சுருக்கோமா அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. மிஷினில் உட்காரதுக்கு முன்னாடி நம்ம எப்போவுமே தைக்க உட்கார்ந்ததுலேருந்து நம்ம முடிக்கிற வரைக்கும் தான் அந்த டைம் வந்து எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் வந்து உட்காந்து தச்சிக்கிட்டே இருக்கும்போது பாதியில் எழுந்திரிச்சு போயிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து தைக்கிறதுலாம் வந்து நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு கணக்கு பண்ணக்கூடாது. நம்ம வந்து எப்போ உட்காந்து தைக்க ஆரம்பிச்சிருக்கோம், எப்போ வந்து முடிக்கிறோம், அந்த டைம் வந்து எந்திக்காமல் நம்ம வந்து முடிக்கிறோமா அப்படிங்கிறத தான் கணக்கில் வைக்கணும். அதே மாதிரி ஒரு கிராஸ் பீஸ் வந்து நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்காக வேணும் அப்படின்னா கூட அதை கூட கட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து தைக்க உட்காரணும். ஏன்னா நம்ம தைக்க உட்கார்ந்ததுக்கப்புறம் தையல் வேலை மட்டும்தான் செய்யணும். டேபிளில் உட்காந்து நம்ம வந்து கிராஸ் பீஸ் வெட்டுறோம், இல்லை பட்டிக்கு வந்து 2 கிளாத் வெட்டுறோம், அந்த மாதிரி வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டைம் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து மிஷினில் உட்காரணும். எந்த காரணத்தை கொண்டும் பாதியில் வேலையை போட்டுட்டு நம்ம பாதியில் அங்கேயும் பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு நம்ம வந்து தைக்கக்கூடாது. அப்போ வந்து நமக்கு டைம் எடுக்க தான் செய்யும். அதே மாதிரி வீட்டில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, இல்லை வெளியிலேருந்து நம்ம ரிலேஷன் யாருக்கிட்ட நமக்கு வந்து சண்டை, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தைக்க உட்காரணும். ஏன்னா நம்ம அதையே யோசிச்சுட்டு தைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது வந்து அடுத்தவங்க ப்ளவுஸு, நம்ம வந்து கரெக்டாக அவங்க டைமுக்கு வந்து தைச்சி கொடுக்கணும், கரெக்டாகவும் தைச்சி கொடுக்கணும் அப்படிங்கிற நினப்பு வந்து நமக்கு இருக்கணும். அதனால் நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து அதை பற்றி யோசித்து அதை வந்து சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து தைக்க ஆரம்பிங்க. எப்போவுமே வந்து நம்ம வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, நம்மளை வந்து நம்மளாம் ஒன்றுக்குமே ஆக மாட்டோம், நம்மளை வச்சு ஒரு யூஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னா அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து நம்ம ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம், அதில் வந்து நம்ம பெருசாக சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் இந்த சொன்ன அதே வாய் தான் நம்மளை வந்து இல்லை அந்த பொண்ணு வந்து சம்பாதிச்சு இவ்வளவு உருவாக்குறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து பேச்சு வரும். நம்மளோட பதில் வந்து எப்போவுமே வாயில் வரக்கூடாது, நம்மளோட செயலில் தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும். யார் நம்மளை ஒதுக்கி வச்சாலும் சரி அவங்க முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்து காமிக்கணும். அதை விட்டுட்டு என்னை வந்து இப்படி ஒதுக்கி வச்சிட்டாங்க அப்படின்னு உட்காந்து ஃபீல் பண்ணுறதுனால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. நீங்கள் வந்து அதை யோசிச்சுக்கோங்க. என்னை வந்து இவங்க ஒதுக்கி வச்சிட்டாங்க, அவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க, என்னை வந்து யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு உட்காந்து ஒரு மூலையில் உட்காந்து நம்ம அழுதுட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்பை நம்மளால் எடுக்கவே முடியாது. எந்த இடத்துல வந்து உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்களே உங்களை கூப்பிட்டு அவங்க ஃபங்க்ஷன்லேயோ இல்லை அவங்க வீட்டு விசேஷத்துலேயோ நம்ம நடந்துக்கிற அளவுக்கு நம்ம வந்து நம்மளை வந்து தயார்படுத்திக்கணும். எப்போவுமே நம்மளோட செயல் தான் அவங்களுக்கு வந்து பதில் சொல்கிற மாதிரி இருக்கணும். அவங்க வந்து நம்மளை ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பாக நினச்சிருக்காங்க, அது இல்லைங்கிறத நம்ம செயல் மூலமாக மட்டும்தான் நம்மளால் வந்து நிரூபிக்க முடியும். நம்ம சொன்னால் வந்து அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே இதுதான். ஒருத்தங்க வந்து நம்மளை ஒன்று சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம அப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே கற்பனை பண்ணிக்கக்கூடாது. நமக்கு நம்மளை பற்றி தெரியும், நம்ம எப்படி அப்படிங்கிறது. நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தங்கிட்டையாக போய் நிரூபிக்க முடியாது, நான் அப்படி கிடையாது, நான் இப்படி இல்லை அப்படிங்கிறத. அதுக்கு பதிலாக நம்மளோட செயலும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் மேலே வர்ற விஷயங்களும் தான் அவங்களுக்கு வந்து அதை உணர்த்தும். இல்லை நம்ம தப்பாக நினச்சிட்டோம் அந்த பொண்ணு அப்படி கிடையாது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும். நம்மளோட செயலில் தான் அதை காமிக்கணும். நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் தைப்பீங்க. இந்த மாதிரி யாருக்குமே வந்து பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம வந்து இங்கேருந்து பார்க்கும்போது அவங்க பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போனால் மட்டும்தான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைலாம் அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஒரு பிரச்சனை நமக்கு நடக்கு அப்படின்னா உடனே ஃபோனை போட்டு நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி அதை வந்து பெரிய இஷ்யூவாக வந்து நம்ம எப்போவுமே ஆக்கக்கூடாது. அந்த பிரச்சனை தானாகவே சரியாயிரும். நம்ம இத்தனை பேர்கிட்ட சொல்லி நம்மளும் அசிங்கப்பட்டு நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களையும் அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே வந்து ஒரு பிரச்சனை நடக்கு அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து அதை அமைதியாக ஆற போட்டிங்க அப்படின்னா தானாகவே அது சரியாக போயிடும். நம்ம அதையே யோசித்து நம்ம ஃபோனை போட்டு ஒருத்தங்கிட்ட சொல்லி அவங்க வந்து நமக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்லி இன்னும் வந்து அது பெரிய பிரச்சனையாகும். அந்த மாதிரி ஆகிட்டீங்க அப்படின்னா திரும்ப அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் சால்வ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிரும். அதனால் எப்போவுமே ஒரு சின்ன பிரச்சனை நடந்தால் கூட இல்லை பெரிய பிரச்சனையே நடந்தால் கூட கொஞ்சம் நேரம் ஆற போட்டு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டான தெளிவான
தெளிவான முடிவு வந்து எடுக்க முடியும். அதனால் நீங்கள் வந்து தைக்க உட்காரும்போது இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து மனசில் எடுக்காமல் நம்ம வந்து தைக்கும்போது எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம வந்து தைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு தைக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளால் சீக்கிரமாக தைக்க முடியும். அதே மாதிரி ஒரு பட்டி வந்து தைக்கும்போது இன்னொரு பட்டியை வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு தைக்கணும். அடுத்தடுத்து நம்ம தைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபோன் பேசிக்கிட்டே நீங்கள் வந்து தைக்காதீங்க. ஏன்னா வந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது மெதுவாக ஸ்லோவாக தான் தைச்சிட்டே இருப்போம். அதனால் அந்த அரை மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் ஃபோன் எதையுமே கையில் எடுக்காதீங்க. உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. ஒரு எமர்ஜென்சி கால் அப்படின்னா பரவாயில்ல. மற்றபடிக்கு நம்ம பேசணும் அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்து இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்து எம்மிங் பண்ணிட்டே கூட பேசலாம். அப்போ வந்து நமக்கு டைமும் கிடைக்கும். ஏன்னா எம்மிங் பண்ணிட்டே பேசும்போது நமக்கு வந்து எம்மிங் பண்ணுற வேலை கீழே உட்காந்து தான் பண்ண போகிறோம். அதனால் டைமும் இருக்கும். எப்போவுமே வந்து அந்த தொழில் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டைமை வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளால் வந்து வருமானம் நிறையவே சம்பாதிக்க முடியும். நிறைய பேர் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கெலாம் நிறைய நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து டைமும் செட் பண்ணி வச்சுட்டு தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து தைக்க முடியும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து தச்சு கொடுத்துருப்போம். நம்ம வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து இடுப்பு சைடு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, இல்லை கையில் வந்து சுருக்கம் விழுது, அது என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க சொல்லிட்டு போன உடனே நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து அடுத்து அதையே யோசிச்சுக்கிட்டே உட்காந்து வந்து தைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து லேட் ஆக தான் செய்யும். நிறைய சிஸ்டர் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, எனக்கு வந்து நீங்கள் வந்து டெய்லி வீடியோ போடுங்க, நீங்கள் போடுற வீடியோவை பார்த்துட்டு நான் வந்து சுறுசுறுப்பாக தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து போடுறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லி வந்து எத்தனை ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு எத்தனை ப்ளவுஸ் வந்து மினிமம் தைக்கிறீங்க, அதாவது நம்ம நார்மல் டேஸில் எத்தனை தைக்கிறீங்க, ரொம்ப வந்து ரஷ்ஷாக இருக்க டைம் வந்து நீங்கள் எத்தனை தைப்பீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானுமே மோட்டிவேட் ஆவேன். அதே மாதிரி சம்பாதிக்கிறத விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதை வந்து கரெக்டாக செலவு பண்ணுறதும், அதை கரெக்டாக வந்து சேமித்து வைக்கிறதும் அப்படிங்கிறது தான். நீங்கள் எப்போவுமே வந்து நிறைய நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரூ. 1000 சம்பாதிக்கிறோம், ரூ. 1500 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே செலவு பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும். ஏன்னா நாளைக்கு பின்னாடி வந்து நமக்கு எதுக்காவது உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு நகைச்சீட்டு போடலாம், இல்லை வந்து நீங்கள் சீட்டு அந்த ஏதாவது வந்து சீட்டு போடுறாங்க பக்கத்தில், எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதில் போடலாம். இல்லை அப்படி உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா பேங்க்கில் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்லேயோ வந்து மாதம் மாதம் இவ்வளோ ரூபா வந்து போட்டு வைக்கலாம். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஏதோ ஒரு அவசர தேவைக்கு வந்து அது வந்து உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் தைக்கிற காசை வந்து ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உட்காந்து தைக்கும்போது உங்களுக்கு வந்து பேக் பெயின் வரும், எல்லா பிரச்சனையும் வரதான் செய்யும். அதெல்லாம் அனுபவித்து நம்ம தைக்கிற காசு அதை வந்து நம்ம கரெக்டாக செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் தாட் வந்து கொண்டு வரணும். நீங்கள் எத்தனை பேர் வந்து நிறைய சம்பாதிச்சு நீங்கள் என்னெல்லாம் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நகைச்சீட்டு போட்டிருக்கேன், இல்லை சீட்டு போட்டு நான் வந்து சேர்த்து வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கும் அவங்களும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து வரும். அதே மாதிரி நீங்கள் வந்து தைக்க உட்காந்து நீங்கள் வந்து ஒரு 30 நிமிஷத்தில் ப்ளவுஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கையோடு வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எம்மிங் பண்ணுறதோ ஊக்கு வைக்கிறதோ வச்சிடணும். நீங்கள் அதை போட்டுட்டு நாளைக்கு பார்த்துக்கலான்னு போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸ் வந்து இருந்து போயிடும். அதனால் எப்போவுமே வந்து ஒரு ப்ளவுஸை வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு கொக்கி வைக்கிறது, வி வைக்கிறது, நீங்கள் வேறு ஏதாவது அதில் வந்து மாடல் பண்ணணும் அப்படின்னாலும் அதை கையோடு வந்து முடிச்சிருங்க. அப்போ வந்து உங்களுக்கு டெய்லி வேலையை டெய்லி முடித்த மாதிரி இருக்கும். நம்ம மொத்தமாக வைக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே இது ஒரு 4-5 ப்ளவுஸ் வந்து ஒரு நாளைக்கு தைக்கிறீங்க அப்படின்னா மொத்தமாக உட்காந்து நமக்கு வந்து நம்ம வந்து எம்மிங் பண்ணுறது, கூக்கு கட்டுறது எல்லாத்தையுமே நம்ம பண்ணிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து நார்மல் மிஷின் வச்சுருக்கீங்களா, பவர் மிஷின் வச்சுருக்கீங்களா எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து நார்மல் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் மோட்ரு செட் பண்ணி நீங்கள் வந்து தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை பவர் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து 30 நிமிஷத்தில் வந்து ஒரு ப்ளவுஸை வந்து கண்டிப்பாக முடிக்க முடியும். நீங்கள் வந்து உங்களோட தையல் தொழிலை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் மிஷின் வந்து மிதித்து தைச்சிட்ருக்கேன் அப்படின்னா கொஞ்ச நாள் கழித்து வந்து கால் வலிலாம் வர ஆரம்பிச்சிரும். அதனால் நம்ம சேர்த்து வச்சு ஒரு மோட்ரு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வந்து தைக்கிற நேரமும் வந்து குறையும். நீங்கள் வந்து எப்போவுமே கண்டினியூஸாக உட்காந்து தைக்கணும்னு நினைக்காதீங்க. எப்போவுமே ஒரு 2 ஹவர் தைச்சிங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரமாவது ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உட்காந்து தைங்க. அப்போ வந்து ஈஸியாக இருக்கும். நமக்கு வந்து நிறைய வேலை செஞ்ச மாதிரி நமக்கு வந்து தெரியாது. நம்மளும் மனுஷங்க தான், எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு
பேசிகிட்டே இருந்தால் நமக்கும் டயர்ட் ஆகும். அதனால் அதே மாதிரி சண்டே வந்து எப்போவுமே வந்து வேலை செய்யாமல் இருங்க. தையல் வந்து நான் தைக்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் சண்டே கொடுக்க வேண்டியது இருந்தால் கூட சனிக்கிழமையே முடிச்சு வச்சுருங்க. சண்டே எக்காரணத்தை கொண்டு தைக்காமல் இருங்க. ஏன்னா நம்ம வந்து அன்றைக்கி ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம வந்து திங்கக்கிழமை எந்திரிச்சு நம்ம வந்து சுறுசுறுப்பாக அதை வந்து தைக்க முடியும். ஒரு வேளை இக்கட்டான சூழ்நிலை நம்ம வந்து தைச்சே ஆகணும் அப்படின்னா மட்டும் தைங்க. மற்றபடிக்கு வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை தைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நான் எப்போவுமே வந்து ஞாயிற்றுக்கிழமை தைக்கவே மாட்டேன். மோஸ்ட்லி வந்து ஞாயிற்றுக்கிழமை எந்த ப்ளவுஸுமே நான் வச்சுக்க மாட்டேன். ஒன்று சனிக்கிழமையே கொடுத்துருவேன், இல்லை திங்கக்கிழமை கொடுக்குற மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிடுவேன். நீங்கள் வந்து அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து சுறுசுறுப்பாக வந்து வாரத்தில் 6 நாள் நம்ம ஓடுற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு நாள் வந்து ரெஸ்ட்டு வேணும். நம்ம பிள்ளைங்க, நம்ம ஹஸ்பண்ட் அப்படின்னு நம்ம ஃபேமிலியும் பார்க்கறதுக்கு நமக்கு வந்து ஒரு நாள் எடுத்துக்கணும். நீங்கள் வந்து உங்களால் முடியும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வந்து யோசிங்க. அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்து நம்ம தொழிலை வந்து அடுத்த இடத்துக்கும் கொண்டு போக முடியும். நம்ம வந்து சீக்கிரமாகவும் நம்மளால் வந்து தைக்க முடியும். எப்போவுமே வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது நம்ம வந்து கடன்னு தைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து 30 நிமிஷத்தில் தைக்க முடியும். நீங்கள் மோட்ரு வச்சுருக்கீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களால் தைக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் வந்து தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இல்லைனாலையும் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களாலையுமே 30 நிமிஷத்தில் வந்து ஒரு ப்ளவுஸை கண்டிப்பாக வந்து தைக்க முடியும். உங்களால் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.